தலைவர்கள் மத்தியில எல்ஜி ஐயாவிட மிக குறுகிய காலம் பழகிய ஒரு மனிதராக, ஒரு தொண்டனாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். 2 விஷயத்தை மட்டும் காலத்தினுடைய அருமை கருதி உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆளுநராக நம்முடைய மத்திய அரசு ஜனாதிபதி அவர்கள் அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் என்கின்ற அந்த அந்தஸ்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். நம்முடைய அலுவலகத்துக்கு எல்ஜி ஐயா வர்றாங்க. தலைவர்கள் எல்லாம் மாநில தலைவர்களுடைய அந்த இருக்கை பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். நானும் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ நாயன்ஜி அவர்களும் எல்ஜி ஐயாவை இந்த தனி ஒரு சின்ன ரூம் தலைவருடைய இருக்கை பக்கத்தில் இருக்கும், அங்கே கூட்டிட்டு போய் பேசுறோம். அப்ப வரும் பொழுதே தயாராக எல்லாம் டைப் அடிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கின்றேன். அதை கையில கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தையை போல கண்ணிலிருந்து அப்படியே தண்ணீர் ஆறாக எல்ஜி ஐயாவுக்கு அப்படியே வருது. அதை வாங்கிட்டு நம்முடைய விநாயகன்ஜி அவர்களும் நானும் சமாதானப்படுத்துறோம். ஐயா, இதை பெறுவது எங்களுடைய பாக்கியம். அதற்கு ஐயா சொன்னாங்க, ஒரு பக்கம் ஆளுநராக சென்றாலும் கூட அது பொறுப்பு தான், எதுவாக இருந்தாலும் கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற பொறுப்பை விட உயர்வாக இருக்காது என்று சொன்னார்.